Hello friends, வணக்கம் and welcome to our channel. இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியான 3 greeting card ideas தான் பண்ண போறோம். So first ஒன்னுக்கு ஒரு sky blue color paper எடுத்துட்டு அந்த மாதிரி fold பண்ணிக்கிறேன். So இதுதான் நம்ம greeting card உடைய அளவா இருக்க போகுது. Next ஒரு white paper எடுத்துக்கிறேன். அதுல clouds மாதிரி வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். So நான் மொத்தம் 3 clouds வரைஞ்சிருக்கேன். இத அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். Fevistick அப்படினா any glue யூஸ் பண்ணி இத நம்ம வந்து இப்ப ஸ்டிக் பண்ணிடலாம். clouds மாதிரி அங்கங்க ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ரெட் கலர் ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துர்க்கேன். சோ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அகைன் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இதோட இந்த சைடுல ஒரு பெட்டல் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ இத ஓபன் பண்ணிடலாம். இதுல வந்து ஒரு 4 ஹார்ட்ஸ் மாதிரி தெரியும். சோ இத நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் கிடைக்கும். லேயர்ட் அப்படினா கொஞ்சம் ஃப்ளஃபியாவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மொத்தம் 3 ஹார்ட்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் இதுல ஸ்டிக் பண்ண போறோம். சோ நான் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிருக்கேன். இத அப்படியே இப்ப க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இது வந்து நம்ம ஹார்ட் பலூன்ஸ் மாதிரி பண்ணிருக்கோம். சோ இது மூணுத்தையும் நம்ம இப்ப கனெக்ட் பண்ண போறோம். சோ thread மாதிரி நமக்கு வேணும் இல்லையா? சோ அதுக்காக இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து dashed லைன்ஸ் மாதிரி தான் போட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ரெண்டு குட்டி குட்டி ஹார்ட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை இந்த மூணும் கனெக்ட் ஆச்சுலி அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ ஒரு பவ் மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுல ஸ்டோன்ஸ் இல்ல pearls எது வேணாலும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த cloudsோட லுக்கை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காக நான் இந்த cloudsலயும் ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் greeting card ready. ஸோ இதுக்குள்ள நம்மளுடைய கோட்ஸ் விஷஸ் என்ன வேணால் நம்ம எழுதிக்கலாம். ஸோ வெளியில் வந்து ஹாப்பி பர்த்டே இல்லை ஹாப்பி ஆனிவர்சரி ஸோ எந்த அக்கேஷனோ அதை வந்து நம்ம வெளியில் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹார்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் கார்டுக்கு எந்த கலர் பேப்பர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து வயலட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நம்ம குட்டி குட்டி envelopes பண்ண போறோம். சோ அதுக்கு ஸ்கொயர் சைஸ்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இதோட அளவு 6x6 cm. சோ இதுல இந்த மாதிரி டயகனலா லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரெக்டாங்குலர் கார்ட் எடுக்க போறோம். இதோட லெந்த் வந்து 4 cm. அதுக்கு அப்புறம் breadth வந்து 3 cm. சோ இதுலயும் நம்ம லைன்ஸ் போட போறோம். ஸோ இதில் கரெக்டாக லென்த்தில் 2 cm மிட் பாயிண்ட்லையும் அதுக்கப்புறம் பிரெத்தில் வந்து 1.5லையும் மார்க் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் பேப்பரை இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்குலர் கார்டையும் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த ரெண்டு லைன்ஸும் மீட் ஆகணும். நம்ம ரெண்டுத்தில் போட்ட லைன்ஸும் ஒன்றுத்துக்கு ஒன்று மீட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இப்போ இத அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணா நமக்கு envelope பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ
ஸோ 4 சைஸும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ இந்த உள்ள இருக்க கார்டை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதோட இந்த சைடில் இப்படி கட் பண்ணிடலாம். இப்போ இதோடைய 4 கார்னர்ஸ்லையும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும் குட்டி குட்டியாக ஒரு வி ஷேப்பில். ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அகைன் இதை வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட சைட்ஸில் மட்டும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு குட்டி என்வலப் ரெடி. இதே மாதிரி நான் மொத்தம் 6 என்வலப்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ அதில் நம்மளுடைய விஷஸ் மெசேஜஸ் வேணா எழுதிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணி இந்த என்வெலப்குள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 6 என்வெலப்ஸ்குள்ளேயும் 6 மெசேஜஸ் டிஃப்ரெண்டாக நம்ம எழுதி வைக்கலாம். ஸோ இதில் மேலே வந்து நம்மளோட விஷஸ் எழுத போகிறோம். இந்த என்வெலப்ஸ்குள்ளேயும் குட்டி குட்டி மெசேஜஸ் எழுதி வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நம்ம கோட்ஸ் இல்லை லெட்டர் மாதிரி எழுதி வச்சிடலாம். அவ்வளோதான், செகண்ட் க்ரீட்டிங் கார்டு ரெடி. ஸோ தேர்ட் ஒன்க்கு நான் ஒரு லைட் எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து ஹார்ட்ஸ் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இந்த ஹார்ட் கட் அவுட் இருந்ததால் ஸோ இதையே யூஸ் பண்ணிக்கிறேன் பர்ஃபெக்ட் ஹார்ட் ஷேப் எடுக்கிறதுக்காக. ஸோ இப்போ ஹார்ட் ஷேப்ஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் மொத்தம் 5 ஹார்ட்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 ரெட் அண்ட் 2 ஆரஞ்ச். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே இன்னொரு ஹார்ட் ஃபோல்ட் பண்ணோம்லையே அதை வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா ஹார்ட்ஸும் ஒன்று மேலே ஒன்று வச்சு பேஸ்ட் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ நான் ஒரு ரெட் ஒரு ஆரஞ்ச் ஒரு ரெட் ஒரு ஆரஞ்ச் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். இது வந்து ஒவ்வொரு ஹார்ட் ஒவ்வொரு கலர்ஸ்லையும் நம்ம பண்ணலாம். இப்போ இதோடைய 2 சைட்ஸ்லையுமே க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இதை அப்படியே எடுத்துட்டு போய் நம்மளோட கார்டில் பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு 4 லைன்ஸ் போட்டு கீழே பாஸ்கெட் மாதிரி வரைய போகிறேன். இது வந்து ஏர் பலூன். ஸோ அதனால நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த பாஸ்கெட்க்கு உள்ளேயும் செக்டு லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். குட்டி குட்டி ஹார்ட்ஸ் கட் பண்ணி அங்கங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறோமோ அதை எழுதிக்கலாம். ஸோ
இந்த 3 கார்ட்ஸுமே நம்ம வந்து பர்த்டேஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே எந்த மாதிரி அக்கேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே உள்ள வந்து நம்ம என்ன எழுதணுமோ அதை எழுதி வச்சிடலாம். ஸோ இந்த 3 கார்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. அதே சமயம் பார்க்கறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.